ஸோ இன்ஜினில் வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், டீசல் ஃபில்டர் இந்த மாதிரி எல்லா ஃபில்டரும் இருக்கும். பட் ஆனால் அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டுங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த கூலண்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். கூலண்ட் இல்லைனாலும் ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணி அதில் வந்து வாட்டராவது ஃபில் பண்ணி ஓட்டி அதுக்கப்புறமா ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கூலண்ட்டை வந்து மாற்றிக்கிங்க. ஏற்கனவே வந்து இந்த வண்டியில் வந்து கூலண்ட் ஹோஸ் மாற்றிருக்காங்க. மாற்றும் போதே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த தடவை அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களோட ஹெட் கேஸ்கட் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரும்போது கும்பகோணம் பைபாஸ் தாண்டி வரும்போது இந்த வண்டி ரெனால்டு வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நம்ம உடனே ரிசீவ் பண்ணி பார்த்தா சுத்தமாக கூலண்ட்டே இல்லை. ஸோ கூலண்ட் இல்லாததுனால லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகி ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகி பாருங்கள், இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் கம்ப்ரெஷனே இல்லை. ஸோ கம்ப்ரெஷனே இல்லைங்கிறப்போ பார்த்தீங்களா போதுமா. ஸோ இந்த அளவுக்கு வந்து விடாதீங்க. இப்போ இது வந்து ஹெட்டை கழட்டி ஹெட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறமா போர் எப்படி இருக்குன்னு பார்த்து இதெல்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து எப்படி மேக்ஸிமம் வந்து ஒரு ஹெட்டுக்கு மட்டுமே வந்து 40 ரூபா கிட்ட செலவு வரும். முக்கியமான எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது கூலண்ட்டையும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாள்.